ஹாய் ஆல். ஒரு சில நாள்ல சில சமையல நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும். அதே மாரி தாங்க எனக்குமே இந்த பிடிக்கரண காரக்குழம்பு வச்சு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ரொம்ப ஆசையாவே இருந்தது. இந்த பிடிக்கரணையில காரக்குழம்பு வச்சு மொத நாள் வச்சு மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்பவுமே நம்ம காலையில செஞ்சு மதியானமே சமைச்சு சாப்பிடுவோம். சரி இந்த வாட்டி முந்தின நாள் வச்சு மறுநாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க ரெடி பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி நம்ம சேப்பங்கிழங்கு செய்வோம். சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க சில பேர் ஊர்லலாம். அது நம்ம அடிக்கடிக்கு சமைச்சு சாப்பிடுவோம். இந்த பிடிக்காரணம் மட்டும் இல்ல. இது வருஷத்துக்கு 1 வாட்டி, 2 வாட்டி அப்பதான் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். அத சமைச்சு சாப்பிடும்போது நம்மளோட மூட்டு வலி, கை வலி, கால் வலி எல்லாமே கியூர் ஆயிடும் அப்டின்னுவாங்க. நம்ம கடையிலேயே ஒரு சிஸ்டர் வருவாங்க. அவங்க அத பிடிக்கரணைய பார்த்தா மட்டும் 1 கிலோ, 2 கிலோ வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அது ஊற ஊற பழைய கிழங்கு ஆக ஆக தான் அதோட டேஸ்ட் நல்லா செம்மையா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. இது ஹெல்த் பெனிஃபிட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபைனலா நம்ம சுட சுட சாப்பாடோட முந்தின நாள் வச்ச பிடிக்கார காரக்குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு இது மேல லைட்டா நெய் ஊத்தி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. பாய்.